அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் தேர்ந்தெடுத்த கட்டுரை உன் கண் வழியே நான் பார்த்தால், ஞானி அவர்கள் எழுதிய அறிந்தும் அறியாமலும் அப்படின்ற புத்தகத்தில் இதை படித்தேன். நாம் விரும்பும் லேட்டஸ்ட் ஷூக்கு மட்டுமல்ல, அப்பாவுடைய மருத்துவ செலவு கூட போதுமான பணம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்ப பார்த்திபனுக்கு வயது 12 அப்படின்னு அப்படித்தான் கட்டுரை தொடங்குது. அன்றாட வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகளை கதாபாத்திரங்களை வைத்து தான் இந்த கட்டுரைகள் எல்லாமே எழுதியிருக்கிறார். அப்போ தனக்கு ஷூ அப்படின்றத விட நம்ம குடும்பத்தில் அப்பாவுடைய மருத்துவ செலவு கூட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறப்ப தான் அவனுக்கு அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வருது, சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிற அந்த சிந்தனை வருது அப்படின்ற தொடக்கத்தோட கட்டுரை இப்போ தொடங்குது. இப்போ அவன் ஒரு நாள் சைக்கிள் பஞ்சர் ஆகி வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வர்றப்போ அவங்க வீட்டில் வேலைக்கு பார்க்குறவங்க, என்ன தம்பி பஞ்சரா அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப கோவம் வருது. நானே நொந்து போய் சைக்கிளை உருட்டிட்டு வந்துட்டு இப்போ பஞ்சரான்னு கேட்குறீங்களேன்னு எரிச்சலோடு உள்ளே போகிறான். இப்போ உள்ளே போனதும் அவங்க அம்மா என்ன சொல்லணும், 2 விதமான பார்வையில் வைக்கிறார். இதுதான் அவங்க அம்மா இந்த வேலைக்கு இருக்கிற பெண்ணை அவனே நொந்து போய் வர்றான், நீ போய் அவன்கிட்ட போய் எரிச்சலாக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு திட்டுனா அவனுக்கு ஒரு எம்பதி, இரக்க குணமோ மற்றவர்களை புரிந்து கொள்ளும் ஒரு சிந்தனையோ கிரிட்டிக்கல் திங்கிங்கோ வராது. மாறாக அவங்க அம்மா சொல்லணும், ஏன்பா ஒரே ஒரு நாள் நடந்து ஊட்டிட்டு வந்ததுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறியே, வருத்தப்படுறியே, அந்த வேலைக்கு வர்றவங்க தினம் 2 கிலோமீட்டர் நடந்தே வர்றாங்களே, அவங்ககிட்ட ஏன்பா கோச்சுக்கிறேன்னு சொன்னாதான் அந்த பையனுக்கு ஒரு இரக்க குணம் வரும், மற்றவர்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் வரும் அப்படின்னு சில எடுத்துக்காட்டோட இந்த கட்டுரை போயிட்டு இருக்கு. இப்போ இருந்து பார்க்கும்போது நம்ம குழந்தைகள் என்ன பேசணும், எப்படி நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது ஒரு சமீபத்தில் ஒரு மீம் கூட பார்த்தேன். ஒரு அம்மா ஒரு குழந்தை பேசும், அதனுடைய மூளை அம்மாவுடைய வாயில் கனெக்ட் ஆகிருக்கும். அம்மா என்ன பேசுகிறாங்களோ அதுதான் இங்கே இது வாயிலிருந்து பேசும். அந்த மாதிரி இப்போ பெற்றோர்கள் என்ன பேசுகிறோம், என்ன நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம குழந்தைகள் பிரதிபலிக்கிறாங்க, இந்த சமூகத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களா தானாக எதுவும் செய்கிறதில்ல, இது எல்லாமே அவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அதை வெளியில் காட்டுறாங்க அப்படின்றது தான் இந்த கட்டுரையில் முதல் தொடக்கத்தில் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. தன்னை போல பிறரை கருதும் மனம்தான் முதல் கட்டத்தில் குழந்தைக்கு தன்னை சுற்றியுள்ளவர்களுடன் தன் உறவின் தன்மையை தெளிவுபடுத்திக் கொள்ள உதவும். குழந்தையின் முதல் நெருக்கமான வட்டம் அப்படின்னா அம்மா அப்பா, அப்புறம் உடன்பிறப்புகள், அதுக்கடுத்தான் தாத்தா பாட்டி பெரியம்மா, மற்ற எல்லாமே. இந்த 2 பேர் தான். அதற்கு பிறகு அடுத்த வட்டம்னா அவங்க வீட்டுக்கு போகிறவங்க, பால் போடுறவங்க, பேப்பர் கொடுக்குறவங்க, காய்கறி விற்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் அடுத்த வட்டம். அது அப்படியே தான் வட்டம் விரிவடைகிறது. அப்போ இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தனக்கும் என்ன உறவு அப்படின்றது குழந்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்குது. அது எப்படி புரிந்து கொள்கிறதுன்றது நம்ம நடத்துகிற விதத்தில் தான். அப்பா அம்மா இது குடும்ப உறவுகள் தனி. அதற்கு அடுத்து வெளிவட்டத்தில் இருக்கிறவங்களெல்லாம் எந்த மாதிரி உறவை பேணுகிறது அப்படிங்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போது கவிஞர் வெண்ணிலா எழுதிய கவிதையை இங்கே குறிப்பிடுறாரு. காலையில் போடப்பட்ட பால் பாக்கெட்டையும் பேப்பரையும் ஒரு குழந்தை எடுத்து சரியாக பால் பாக்கெட்டை அம்மாக்கிட்டையும் பேப்பரை கொண்டு போய் அப்பாக்கிட்டையும் கொடுக்குது. அதுலேருந்து தெரியுது அந்த குழந்தைக்கு யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்றது. அப்போது இந்த குழந்தைகளுக்கு இது எப்படி கடத்தப்படுகிறது என்றால், நாம் வீட்டில் பெரியவர்கள் நடந்து கொள்ளும் விதத்திலிருந்து தான் கடத்தப்படுது. அடுத்து இந்த உறவை அவங்க எப்படி புரிந்து நடந்துக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வேலை வர்றவங்க, பூ விற்கிறவங்க, காய் விற்கிறவங்க, இவங்களெல்லாம் எளிதாக அவன் இவன் என்று தன் குழந்தை பேசிட முடியுது. அதே குழந்தைய ஒரு டாக்டர்கிட்ட கூட்டி போகிறோம், ஒரு அலுவலகத்தை கூட்டி போகிறோம், அவங்கள பற்றி வீட்டில் பேசும்போது அவர் இவர் அப்படின்னு தான் அந்த குழந்தை பேசுவது. அப்போ குழந்தையின் முதல் வட்டத்தில் இருக்கும் பெரியவர்கள் வழியாகத்தான் சாதிப்பார்வை, வர்க்கப்பார்வை, சமூக அந்தஸ்து, அடுக்குகள் பற்றிய புரிதல் அந்த குழந்தைக்கு கற்பிக்கப்படுகின்றன. இதை அடுத்தடுத்த வட்டங்கள் மறு உறுதி செய்கின்றன. அங்கங்க நடந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அதெல்லாம் மறு உறுதி செய்யப்படுகின்றது. இப்படியாக நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி நம்மகிட்ட மற்றவங்க நடந்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நாம் செயல்படுத்தும் போது அது எளிதாக குழந்தைகள்கிட்ட போய் சேருது. இப்போ குறிப்பாக ஆண் பெண் வேறுபாடுகள் பற்றி குழந்தை பருவத்தில் மனதில் விதைக்கப்படும் கருத்துகள்
பெரியவங்களான பிறகும் எளிதில் நீக்கவே முடியாத அளவுக்கு வல்லமை உடையதா ஆழமா பதிஞ்சு போயிருது. ஆணுக்கு பெண்ணிடமும் பெண்ணுக்கு ஆணிடமும் சக மனிதர்களாக இருக்க வேண்டிய இரக்க குணம் இருவரும் வளர்ந்த பிறகுதான் அவரவர் விருப்பப்படி உருவாக்கி கொள்ள வேண்டியதாக நம் சமூக குடும்ப அமைப்பில் இருக்கிறது. அப்போ அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போன பிறகுதான் அவங்க சுயமாகவே செயல்படுற அளவுக்கு நம்ம அவங்கள தயார்படுத்திக்கிட்டே வர்றோம். அது வரைக்கும் குடும்பம் என்ன சொல்லுதோ அந்த வழியில தான் அவங்க வந்துட்டு வர்றாங்க. இப்போ இவர் சில நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றப்ப நம்ம செய்கிறதா சரி, நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம், நமக்கு தான் எல்லா கஷ்டம்னு ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே நினைத்து கொள்கிறார்கள். அடுத்தவங்களை நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு கதை, அவர் எழுதிய கதையவே சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. அவர் கணவன் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் அலுவலகம் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வர்றோம், இவங்க வீட்டில் மனைவி ரொம்ப மகிழ்ச்சியாக வீட்டிலே வேலையை பார்த்துக்கிட்டு டீ பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சமைச்சிட்டு இருக்கிறாளே அப்படின்ட்டு இறைவன்கிட்ட வேண்டுறாரு. ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் என்னை உடலை மாற்றிருங்க அப்படின்னு இறைவன் வரம் கொடுத்துட்றாரு. தூங்கி எந்திரிக்கும் போது மனைவி உடலுக்குள்ள இருந்து கணவன் வந்துடுறாரு, கணவன் உடலுக்குள்ள மனைவி வந்துடுறாங்க. அதனால் அவர் வேலைக்கு போயிடுறாங்க, மனைவி வேலைக்கு போயிடுற அலுவலகத்துக்கு. கணவன் காலையில் எந்திரிச்சதுலேருந்து குழந்தைகள் துணைவருக்கு சமையல் செய்து, குழந்தைகளை எழுப்பி குளிப்பாட்டி, உடை உடுத்தி, சோறு ஊட்டி, பள்ளிக்கூடத்துக்கு தயார் செய்து அனுப்பிவிட்டு, துணிகளை துவைப்பதற்கு ஊற வைத்து, மளிகை கடைக்கு போய் பொருள்களை வாங்கிவிட்டு, மின் வாரியத்திற்கு போய் க்யூவில் நின்று பணம் கட்டிட்டு, அப்புறம் வீட்டுக்கு துவைச்சி, துணியை துவைச்சி, கழிப்பறைகளை தூய்மைப்படுத்தி, பள்ளிக்கு போயிட்டு வந்த பிள்ளைகளை சமாதானம் வரும்போதே எதுவும் சண்டை இல்லாமல் சமாதானமாக கூப்பிட்டு அவங்களுக்கு வீட்டில் சாப்பிட வச்சு, அவங்க உடையை அயன் பண்ணி, எல்லா வேலையும் செஞ்சு, டிவி பார்த்தபடியே அவங்கள சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறா. மணி 9 ஆகுது. அப்போ கணவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வரவும் அவர் உணவு பரிமாறி அடுக்களை அவருக்கு தேவையான உணவு எல்லாம் மறுபடி பரிமாறுறாங்க. பரிமாறி முடித்ததும் இரவு பசி அதையும் தீர்த்து வச்சுட்டு ஒரு வழியாக உறங்க போகிறார். மறுநாள் காலையில் அந்த மனைவி உடலுக்குள்ளே இருக்கிற அந்த கணவன் கடவுள்கிட்ட வேங்குறான், ஆண்டவா போதும், எனக்கு ரொம்ப பாட்டுப்பட்டுட்டேன், நான் என்னால் இந்த மனைவி உடலில் இருக்க முடியாது, என்னை மறுபடியும் மாற்றிடு அப்படின்னா தான் கடவுள். அப்போ புரிஞ்சுக்கிட்டியா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, மாற்றிடுறேன், ஆனால் நீ ஒரு 10 மாதம் பொறுத்திருக்கணும், நேற்று இரவு நீ கர்ப்பமாயிட்ட அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. அப்போ தான் நமக்கு புரியுது, ஒரு செயலை அடுத்தவர்கள் செய்யும்போது நமக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது, நம்ம அதை செய்யும்போது அதனுடைய கஷ்டம் எல்லாம் நமக்கு தெரியுது. அவங்க கண் வழியாக நம்ம பார்த்தா தான் நமக்கு அவங்க பார்வையும் அவங்க படுற கஷ்டமும் புரியும் அப்படின்னு இந்த கட்டுரையை முடிக்கிறார். சில ஹோம்ஒர்க், இந்த கட்டுரைகளெல்லாம் அவர் ஹோம்ஒர்க் கொடுக்குறாருன்னு சொன்னேன்ல, அதில் இருக்கிற ஹோம்ஒர்க், உங்கள் வீட்டின் பொருளாதார நிலை எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு எந்த வயதில் தெரிய வந்தது? வீட்டில் கேட்கும் போதெல்லாம் பணம், கேட்டது கிடைத்தது கிடைக்காதது பற்றி பெற்றோருடன் பேசியது உண்டா? அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எந்த வயதில் இது எனக்கு தேவையான செலவு, இது எனக்கு தேவையற்ற செலவு என பெற்றோரிடம் சொல்ல ஆரம்பித்தீர்கள்? வீட்டில் வேலை செய்பவர்கள், பல்வேறு சிறு வியாபாரிகள் ஆகியோருடன் உங்கள் குழந்தை பருவ முறை உறவு எப்படிப்பட்டது? எப்படிப்பட்ட மொழியை பயன்படுத்தினீர்கள்? ஏன்? அப்பாவின் வேலை, அம்மாவின் வேலை இரண்டும் எப்படிப்பட்டவை என்று எந்த வயதில் கவனிக்க ஆரம்பித்தீர்கள்? பொதுவாக இந்த கேள்விகள்லாம் குழந்தைகளுக்காக கேட்கப்பட்ட கேள்விகள் மாதிரி இருக்கு. இருந்தாலும் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளலாம். உன் கண் வழியே நான் பார்த்தால் அப்படின்ற கட்டுரையை இன்னைக்கு உங்களோட வாசிச்சிருக்கேன். இந்த கட்டுரையை வாசித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொருத்தர் கண் வழியாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த உலகம் வேறு மாதிரியும் தெரியும். நன்றி, வணக்கம்.